அண்ணா அக்காவை வெறுப்பு ஏற்றி அக்காவுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்குமா? எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன் கேட்குறீங்க? சும்மா சொல்லு. எனக்கு தளபதி பிடிக்கும். எனக்கு நைட்டு பீச்சில் நடக்க பிடிக்கும். அப்புறம் ஊர் சுத்த பிடிக்கும். படம் பார்க்க பிடிக்கும். பாண்ட பொம்மை பிடிக்கும். நான் இதை கேட்கலம்மா, நைட்டு சாப்பிட என்ன பிடிக்கும் அப்படி கேட்டேன். அந்த மாதிரி தெளிவா கேட்கணும். எனக்கு முட்டை தோசை சாப்பிட பிடிக்கும். டொமினோஸ் பீஸா சாப்பிட பிடிக்கும். டொமினோஸ்ல எல்லா இடத்துலயுமே பீஸா சாப்பிட பிடிக்கும். அப்புறம் KFC சிக்கன் பிடிக்கும். அப்புறம் பீச்ல மீன் வறுத்து தந்தா அது பிடிக்கும். ஐஸ்கிரீம் ஐஸ் சாப்பிட பிடிக்கும். இவ்வளோலாம் என்னால வாங்கி தர முடியாது. அதுல ஏதாவது ஒண்ணுதான். நீ ஃபர்ஸ்ட் சொன்னனால நம்ம முட்டை தோசை சாப்பிட போறோம். நீங்க அப்ப எனக்கு தெளிவா சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு என்ன பிடிக்கும். அப்படி தெரிஞ்சா நான் பீஸா தூக்கி முன்னாடி போட்டிருப்பேன், இல்ல சிக்கனை தூக்கி முன்னாடி போட்டிருப்பேன்ல. உங்களுக்கு இதை கேட்ட உடனே எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான் சாப்பிடணும், புரியுதா? ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணாதான் நல்லபடியா நடக்கும். அப்ப முட்டை தோசை சாப்பிட போறோமா? ஆமா. அது பிறகு வாங்கி தரீங்களா? வாங்கி தரவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை தோசை சாப்பிட போறோம். போலாம். Hey buddies, welcome to Black Fish Vlogs. முட்டை தோசைக்கு ஸோ இன்னைக்கு என்ன vlogனா, அரிஷ்மா முட்டை தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால நம்ம முட்டை தோசை சாப்பிட்றதுக்காக சேப்பாக்கத்தில் இருக்கிற நம்ம நார்மலாக அந்த தள்ளு வண்டியில் இருக்கிற கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா அங்கே தான் முட்டை தோசை செம்மையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வீட்லேயும் சொன்னாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்தோம். நீ எங்க வர இரு, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உனக்கு சொல்லுவேன். நீ அப்பதான் சாப்பிடணும், சரியா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. அந்த சூடுக்கு அந்த தோசை சாப்பிடும்போது அருமையா இருக்கு. இது கொஞ்ச வெயிட் பண்ணு, நான் சாப்பிடணும்ல. ஏய் பசிக்குது, என்ன கூப்பிட வச்சுட்டு நீ சாப்பிட்டு இருக்க. அதாவது அஸ்மா, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடணுமா? கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டதில்ல. இப்போ பட்டுவோம். கொஞ்ச நேரம் இரு, நான் சாப்பிட்டு விஷயக்கு இது என்ன போயிட்டு வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை. இவங்க சாப்பிட்றதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கணும் மாதிரி இருக்கு. அப்படி கூட வச்சுக்கலாம். வச்சிருவேன். என் வாய்க்கிட்ட இருக்கிற தோசை புரியலா? சரி, மூஞ்சி கிட்ட வச்சுக்கிட்டா ஸ்மெல் பண்ணி பாரு. நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க நின்ன. நான் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். நாளைக்கு பேதி பூஸ்ட் மிஷின் எல்லாமே போகும். ஒன்றுங்க எனக்கு கொடுத்துடணும். உனக்கு டேஸ்ட் பண்ணுறேன் சும்மா. அங்கே பாரு எவ்வளோ தோசை இருக்கு. அழகாக அவனை வாங்கி தரேன், சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவன் கூட பார்க்குறான் உள்ள இருந்து. அதாவது இந்த சைடில் அந்த முறுவல், அப்புறமா நடுவில் இருக்க அந்த முட்டை பீஸு, இது ரெண்டுத்தையும் எடுத்து இந்த சாம்பாரில் டிப் பண்ணி இப்படி ஊட்டி விட போய் நான் சாப்பிட்டேன்னா என்ன டேஸ்டா இருக்கு. போன வாட்டி நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஒருத்தவங்களை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அதுல சும்மா வீடியோக்காக தான். இப்போ என்ன பார்க்க வச்சு எவ்வளோ சாப்பிடுறீங்க? அப்படி இல்லைஸ்மா. இப்போ வெளியில நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வாங்கி டேஸ்ட் பண்ணணும். நல்லா இருந்துச்சுன்னா நிறைய வாங்கி நல்லா சாப்பிடலாம், புரியுதா? இப்போ நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் தோசை எனக்கு கரெக்டா? சரி, அப்படி கூட வச்சுக்கோ. சீக்கிரம் சாப்பிடுங்க. மாது கூட சாப்பிடுறது எனக்கு பசிக்குது. என்ன குழம்பு வேணும்னு சொல்லு, அடுத்த குழம்பு ஊத்துறேன். கறி குழம்பு நான் கூட. கறி குழம்பு இருடா, என் வாயில் தானே போவோம். சாம்பார் செம்ம பெட்டரா இருந்தது. கறி குழம்பு சாப்பிடலாம். உனக்கு தான் இதுண்டா. வயிறு போகும். வயிறு வச்சாலும் பரவாயில்ல, இது நானே சாப்பிடணும். நீங்க கேள்விப்பட்டதில்ல, புருஷன் சாப்பிட்டது பொண்டாட்டி சாப்பிடணும். நீங்க உங்க பொண்டாட்டிலாம் நீங்க சாப்பிட்டது சாப்பிடுவாங்க. அது பழைய காலம், இது இந்த காலம். பழைய காலத்துக்கு உள்ள போவோம், எப்படி புருஷனை எப்பவுமே மதிப்பாங்கல்ல பொண்டாட்டி. தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் இருக்கு. நான் ஊட்டு வந்தாவா அண்ணா இன்னொரு முட்டை தோசை. வேணாம், நான் வாங்க போறேன். அவ்வளவுதானா? சப்போர்ட் இருக்கு ஆளு. புடிச்சு வரும். இதே மாதிரி இவ பண்ணியிருந்தா நீங்க விட்டுருப்பீங்க.
நான் பண்ண மாட்டேன். இன்னும் நல்லா தூரமா போங்கப்பா. நான் பண்ண மாட்டேன். சந்தா வா ஊட்டி வரும் வா. வேணாம். வா வா. ஊட்டி வரும் கண்டிப்பா வா. எனக்கு ஒரு டவுட். நீங்க ஜிபேவே இல்லையே, நீங்க எப்படி சாப்பிட்டு பே பண்ணுவீங்க? ஏய் ஸ்கேனர் அங்க இருக்கு. சாமத்து. இந்த தோசை நீ அத்தை பார்த்தனா அவர் அவ்வளோதான் அவர் நப்பிச்சு எடுத்துருவார். போடுங்க ப்ரோ. இன்னும் தட்டில் வைக்காதீங்க, இதுலேயே வச்சுருங்க. தட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் நல்லா சாப்பிடுவேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா முட்டை தோசை, அதனால சாப்பிட வந்துடும். சாம்பார் வேணுமா? நீங்க வேணா ஒரு வாய் வாங்கிக்கிறீங்களா? இரு விஸ்வ கேமரா வீடியோ எடுக்கணும். அவனுக்கு ஒரு வாய் இல்லையா? இந்த விஸ்வக்கு ஃபர்ஸ்ட் தோசை சும்மா அந்த செகண்ட் தோசை சூப்பரா இருக்குமா. சாப்பிட்டு பாக்குறேன். இல்ல உனக்கு வேணுமாடா? இல்ல உனக்கு கறி பீஸா வாங்கி போறேன்டா. அது எப்படி இந்த மாதிரி ரோட்டு வந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வருது? ஏய் என்னடா பண்ணறான், எனக்கு கொடுக்கவே மாட்டறான். சாப்பிடுறேன். இரு சண்டை போட அஸ்மா. தோசை கீழே ஊத்துறா அஸ்மா ப்ளீஸ். நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா 3ஆவது தோசை உனக்கு தான். 3ஆவதா? சரி நான் கரெக்டாக நடுவில் கதா பார்த்துருவா. தோசை சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. உனக்கு தான் பிடிச்சா. என்ற பொண்டாட்டி இங்க வா, இங்க வா அஸ்மா, இங்க வா. தண்ணி குடிக்காத, இங்க வா அஸ்மா. இந்த வா, இங்க வா, இங்க வா, இங்க வா அஸ்மா. இந்த அஸ்மா இப்போ உனக்கு என்ன மாடு ஊத்தி விடுவா. இங்க வா, இங்க வா அஸ்மா. கம்மியார் அஸ்மா, இங்க வா. அண்ணா நான் வந்துடுறேன், நான் ஒரே நிமிஷம். ஹரிஷ்மா இந்தா இங்க வா, இங்க வா. அங்கெல்லாம் போகாது. இவங்களாம் போன நேரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்தோ சாம்பார் மேலாம் ஊத்துறல. இரு, ஏன் பறக்குற? இவ்வளவு நேரம் நான் பொறுத்துதான் இருந்தேன். ஏய் என்னடா நடக்குதுங்க? சரி கன்ஃபார்ம் இந்தா. கன்ஃபார்ம் அஸ்மா. அஸ்மா கன்ஃபார்ம் இந்தா. உனக்கு நாளைக்கு எப்படி போகோ தெரியுமா? அப்படி தண்ணியா போய்கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. ஏன் ஒன் பாத்ரூம் போனா? டூ பாத்ரூம் லூஸ் மோஷன் ஆயிடும். சீரியஸா விஷயம் சூப்பரா இருக்குடா. வாங்கிச்சுடா. இந்த ரூபாய் சாப்பிடு. சரி இந்த வாய் உனக்கு தான். இந்த வா. இந்த அஸ்மா இந்த வா. எனக்கு ஒரு தோசை ஃபுல்லா கன்ஃபார்ம் தான். சரி ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் சாப்பிடு. அந்த ஃபோன் எடுத்துருவாயா? இருக்கா? கேலரி ஓப்பன் பண்ண ஒரு நிமிஷம். அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் பாரு, பாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படி. அண்ணா அக்காவை வெறுப்பு ஏற்றி அக்காவுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச முட்டை தோசையா? கமெண்டா? அப்போ வந்துட்டு நீங்க டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிதான், அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணேன். சரிந்தா இப்போ டாஸ்க் முடிஞ்சிச்சுல. இந்தா டாஸ்க் முடிஞ்சிச்சா? நான் வெறுப்பாயிட்டேன். நான் போய் போட்டு முட்டை தோசை வாங்கி சாப்பிடுவேன். போ இங்க வா. முட்டை தோசை இல்லையா? மாவெல்லாம் காலியா? கடையை தூக்கிடுவாரு.